style Tamil. You're from? I'm from Calcutta. You're traveling here? Yeah, I'm traveling. How many days you're here? I visited today morning only. Okay, Okay. good. Nice to meet you. Nice to meet you. We are from you're India from and Calcutta. Calcutta. Yes. Yeah. You enjoy. You're working here? Yeah, I'm enjoying working Here. Yes. Today holiday or? Yeah, holiday. We Sunday come holiday. here, Sunday holiday. Okay. We come here to enjoy the Beach, seashore enjoy the and beach. beach. Just Okay. How's That's life all. going on in Muscat? Yeah, Very nice. it's Good, good. huh? Good, huh? Yeah. Compared to India? Yeah, very good. Very Peaceful. peaceful. Yeah. Very peaceful. They were Not like actually India. Every time fight. There's silent. no political. Yes. Yeah, okay. No political. Okay, thank you. இப்போ நம்ம ஒரு கல்கத்தாக்காரங்க ஃபேமிலியை மீட் பண்ண பார்த்தீங்களா, அவங்க ஃபேமிலி எங்கே இருக்காங்க, என்ன சொல்கிறாங்க, இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த ஊரில் வாழ்கிறதுக்கு. ஸோ சொல்லப்போனால் கம்பேர் டு இந்தியா நம்ம மஸ்கட் வந்து ஓமன் கண்ட்ரியே பார்த்திங்கன்னா இப்போ பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். துபாய் நல்லா இருக்குங்க. துபாய் வந்து ஜாலியாக இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி என்னென்னா 24 hours பிஸியாக, ஆனால் கையில் நிறைய காசு வச்சுக்கணும். நல்லா காசு இருந்ததுன்னா நல்லா சுற்றிக்கிட்டு நல்லா சம்பாரிச்சிங்கன்னா, நான் சொல்கிற லேபர்ஸ் அவங்களாம் பாவம் கொஞ்சம். ஸோ அவங்களாம் ஃபேமிலிக்காக நிறைய கஷ்டப்படுறாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா துபாய் போன்ற நாடுகளில் நீங்கள் ஜாலியாக ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ஷாப்பிங் பண்ணிவிட்டு டெய்லி நிறைய இடங்கள் சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாங்க. மேக்ஸிமம் வந்து ஓமனில் இருக்கிறவங்க நிறைய எல்லோரும் வேலைக்கு வராங்க பார்த்தீங்களா, மேக்ஸிமம் இங்கே கார் வச்சுப்பாங்க. ஏன்னா இங்கே காரோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி. இங்கே நீங்கள் ஒரு கார் வாங்கணுன்னா ரேட் ரொம்ப கம்மிங்க. ஸோ பெட்ரோல் ரேட்டு கம்மி. அதனால் அவங்களுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்ப மாட்டாங்க, டாக்ஸி நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப செலவு எழுத்து விட்டுரும். கம்ஃபர்ட் அதுக்கு சொந்தமாக கார் வச்சுருந்தா ரொம்ப பெஸ்ட்டுங்க. இந்த ஊர்லலாம் கேபில் போகிறதுக்கும் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது கஷ்டம். மேக்ஸிமம் எல்லோரும் சாதாரண வேலை பார்க்குறவங்க கூட ஒரு 50,000-60,000 இங்கே சம்பளம் வாங்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபேமிலியோடு இருக்காங்கன்னா அவங்களே இங்கே கார் வச்சுருப்பாங்க. கார் இங்கே மஸ்ட்டு. கல்ஃபில் துபாயில் நிறைய பேர் கார் வச்சுருப்பாங்க. ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட காரில் போகிறது தான் அவங்களுக்கு செலவு கம்மிங்க. கார் செகண்ட் ஹேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கார் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் கல்ஃபில். ஸோ அதனால் நிறைய பேர் ஈஸியாக கார் வாங்கிடுவாங்க. பட் அதுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுவாங்க. வருஷம் போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணணும். அப்போ தான் வந்து எதுவும் கண்ணாடி கூட சின்ன ஹெட்லைட் கூட உடச்சிடக்கூடாது, பயங்கரமாக செக் பண்ணுவாங்க. நம்ம ஊர் ஆடியோ மாதிரி இங்கே கல்ஃபில் செக் பண்ணுவாங்க. பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த காரை ஓட்ட முடியும். அதே மாதிரி நிறையா ஃபைன் போடுவாங்க. சொல்லப்போனால் துபாயில் பொறுத்த வரைக்கும் நிறையா ரெவன்யூ அவங்களுக்கு வந்து ஃபைன்லேயே சம்பாதிப்பாங்க. அதே போது ஏ ஃப்ரம் இந்தியா. வேர் யூ இந்தியா? சரி, Patna, Bihar. What are you doing here? Driver. You are working as a driver. How is the job going? Morning time like this, school. Okay. Baby school. How much you getting in salary? 170 riyal. 170 dirhams. Ah. 70 riyals. Riyal, yeah, Yeah, super. You are enjoying, yeah? Food and room. Everything is free. 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 Oh, Yes. Super. Nice. Where nice are to you, sir? Sorry? Where are you? I'm from India, Tamil Nadu. You Tamil Nadu? Okay. Tamil. எனக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமா? சூப்பருங்க. எப்படி தமிழ் தெரியும்? ஃப்ரெண்டா இருக்காங்க இங்க. நான் வந்து வேலூர்ல வேலை செய்யறேன். வேலூர்ல வேலை செஞ்சீங்களா? ஓகே. இங்க நல்ல salary தானே இங்க. ஆக்சுவலா நீங்க வாங்குற salary சூப்பர் salary இங்க. ஆமா. ஆனா உங்களுக்கு ஃபுட் அக்கமடேஷன்லாம் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துறாங்க. பரவாயில்லை. நல்லா இருக்கும். கண்டிப்பா நிறைய டிரைவருக்குலாம் இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இங்க? என்னன்னா டிரைவர்ஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கா இங்க? நிறைய இருக்கும். ஓகே. சூப்பர். எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க? இங்க தானா? என்ன ஸ்டே பண்ணிருக்கீங்க? Where you staying? You are staying your room. ரூம் இங்க தான் பக்கத்துல. பக்கம் தானா? சூப்பர் ஏரியா அது. நல்லா இருக்கு ஏரியா, அமைதியா இருக்குல்ல? பீச்ல இருக்கு. ஓகே. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. Thank you. Thank you so much. ஸோ கைஸ் பார்த்துங்க. ஸோ இங்கே நீங்கள் டிரைவர் அவங்க சம்பளமே பார்த்தீங்கன்னா 40,000க்கு மேலே இங்கே வாங்குறாங்க. இங்கே கிட்டத்தட்ட 50,000 கிட்ட வாங்குறாங்க. ஆமாம், ஒரு 40,000 மேலே வந்துடுங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு அக்கமடேஷன்லாம் ஃப்ரீ. இப்போ கண்ணெதிர ஒருத்தர் வந்தார், ஹாய் சொன்னார். சும்மா அவர்கிட்ட கேட்டு பார்த்ததுக்கு சொல்கிறாரு பாருங்க. மஸ்கட் வந்து சூப்பரான ஊர் ஆக்சுவலாக ஜாபுக்கு. நான் வந்து துபாயில் இருந்தப்போ எனக்கு ஒரு ஐடி கம்பெனியில் ஜாப் கிடச்சிது. நான் சென்னையில் வாங்குற சம்பளம் தான் அவங்க அங்கே தரேன்னாங்க. சென்னையிலே கம்மி சம்பளம், அதே தான் அங்கேயும் தரேன்னாங்க. ஸோ ஐடி வந்து கல்ஃபில் இன்ஜினியரிங் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆயில் அண்ட் கேஸ் ஃபுல்லாக மஸ்கட்டில் ஃபுல்லாக ஆயில் அண்ட் கேஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ நாய் வளர்க்குது, பயமாக இருக்குது. நாயெல்லாம் வளர்க்கலாமா இங்கே? கல்ஃபில் நாய் வளர்க்க மாட்டாங்கல்ல? கண்டிப்பாக இந்தியாக்காரனாக தான் இருப்பாங்க. கேட்டு வர திறந்துருந்தது, பயந்துட்டேன் ஒரு நிமிஷம்.
ஸோ வந்து கல்ஃபில் வந்துட்டு துபாயில் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஓமனில் வந்து உங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஐடியிலே ஒரு சில நிறைய கம்பெனிஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க. ஸோ பேங்கிங் செக்டரில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு லேபர்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் கம்மி சம்பளம் தான் வாங்குவாங்க. ஸோ நம்ம ஊரில் டிரைவர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20, அதேபடியாக பார்த்தீங்கன்னா 30,000 வாங்க வச்சுக்கலாம். இங்கே 40,000 ஃபுட் அக்கமடேஷன்லாம் ஃப்ரீ. சின்ன பையனாக தான் இருக்கா பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா செட்டில் ஆகிடலாம். சம்பாதிக்கிற காசில் ஒரு 75% வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பினா கூட மாதத்துக்கு 30-40 வீட்டுக்கு அனுப்பினா கூட அவங்க சேவிங்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அவங்க பாட்னா பீகார்காரங்க அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து நிறைய இடங்களில் போய் நிறையா சம்பாதிக்கிறாங்க. பாதி பேர் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, பாதி பேர் கல்ஃபில் வேறு நாடுகளில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கைஸ் இந்த மால் பாருங்கள். ஸோ இது பேர் வந்து ஷிப் மாலாங்க. அப்படியே ஷிப்பு மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த மாலு. டாக்ஸிலாம் இங்கே கிடைக்கும். ஆக்சுவலாக மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இது இங்கே பெரிய மெயின் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி நம்பவே முடியாதுங்க. பஸ்ஸு ரொம்பவே கம்மி. நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் கார் ரெண்டுக்கு எடுத்துக்கிறது நல்லதுங்க. குரூப்பாக வந்தீங்கன்னா கார் ரெண்டுக்கு எடுத்திங்கன்னா பயங்கர சீப்பு. என்னென்னா ஒரு நாளைக்கு 10 ரியால்ஸ் கேட்பாங்க, 10 ஓமான் ரியால் கேட்பாங்க. நம்ம ஊர் ரேட்டுக்கு ஒரு 2,400 சரி 2,500 வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2,500. அப்புறம் டிரைவர் வேணும்னா நீங்கள் அவங்களுக்கும் தனியாக ஒரு பேசி குறைச்சிக்கலாம். ஒரு 8 ரியால் அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் தான் ஓட்டணும் அப்படிம்பாங்க. அதுக்கு மேலே ஓட்டக்கூடாது அப்படிம்பாங்க. ஸ்கூல் பஸ் சூப்பர். இப்போ தான் மண்ணு தெரியுது. ஸ்கூல்லாம் வேறு லெவலாக இருக்குது. ஸோ நிறைய டீச்சர்ஸ்க்கெலாம் இங்கே வாண்டட் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி ஜாப் கிடச்சா இங்கே வந்துடலாங்க. நல்ல சேல்ரி கொடுப்பாங்க, அக்கமடேஷன் கொடுப்பாங்க, எல்லா வசதியும் இருக்கும். ஓமன் வந்தீங்கன்னா அந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா 18th நவம்பர் ஸ்ட்ரீட். ஊர் பேர் வித்தியாசமாக இருக்குல்ல. 18th நவம்பர் ஸ்ட்ரீட் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பெரிய கடைகள் எதுவுமே காணோம். ஃபுல்லாக பெரிய கொஞ்சம் ஒரு சில வீடுகள்லாம் இருக்குது. ஸோ வாட்டர் இங்கேயே தண்ணி வண்டியில் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஊரில் தண்ணி லாரியில் இருக்கும் பார்த்தீங்களா, டேங்க்கை வந்து ஃபில் பண்ணிட்டு போகும்ல. ஸோ அது மாதிரி வந்து இங்கே வந்து வாட்டர் சர்வீஸ், டேங்க் ஃபில்லிங் சர்வீஸ்னு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே மஸ்கட்டில் வந்து தண்ணி லாரிலாம் வந்து இங்கே தான் வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு போகுமா. நிறைய இடங்களில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஊர் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க. லெஸ் பாப்புலேஷனால் சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஊரை. பீச் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெசிடென்ட் ஏரியா மஸ்கட்டில். இப்போ நம்ம வந்து குப்ரா அந்த பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். குப்ரா பீச்சுக்கு போகிற வழியில் இருக்கிற ரெசிடென்ட்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த பீச் இப்போ போகிறோம் பார்த்தீங்களா, குப்ரா பீச் வந்து இந்த ஏரியாவில் மட்டும் கிடையாது, மஸ்கட்லேயே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பீச்சுங்க. ஸோ இப்போ அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கிட்டத்தட்ட பீச் வந்து நான் தங்கியிருக்க ஹோட்டல் வந்து ஒரு 2 கிலோமீட்டருங்க. ஸோ நான் 2 கிலோமீட்டர் இப்போ நான் வந்து நடந்து தான் வந்துட்டுருக்கேன். நடந்து வந்தது ஒன்றுமே தெரியலங்க. அது ஒரு அந்த டயர்னஸ்ஸு எதுவுமே தெரியல. நடந்து வரும்போது சூப்பராக இருந்தது. நான் ஒன்றுமே இல்லை. இப்போ கிளைமேட் நல்லா இருக்குது, அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஜனவரி மந்த் வந்ததுனால நல்லா இருக்குது கிளைமேட்டு. ஸோ இதே நான் வந்துட்டு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து சம்மர் பயங்கரமாக இருக்கும். செப்டம்பர் அக்டோபர்லாம் வெயில் பிரித்து மேய்ஞ்சிரும் கல்ஃபில் பொறுத்த வரைக்கும்.
நான் துபாயில் இருந்திருக்கேன். செப்டம்பர், அக்டோபர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லாம் வந்து நான் போன டைமில் வந்து பயங்கர வெயில். ஆக்சுவலாக மே மாதமே வெயில் அடிக்கும். இப்போது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலாம் கொஞ்சம் வின்டர் சீசனு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குளுன்னு தான் இருக்கும். இப்போயே கொஞ்சம் குளிர ஆரம்பிக்குது. பீச்சுக்குள்ளே வந்தாச்சுங்க. உள்ள ஒரு மாதிரி காலில் அது குத்திடுச்சு கம்பு மாதிரி. இங்கே நிறையா போட்டெல்லாம் நிற்கிது பாருங்கள். சூப்பரில். ஸோ எனக்கு போய் மீன் பிடிப்பாங்க போல இருக்குங்க. ஆக்சுவலாக ஓமானில் வந்து மீன்பிடி தொழில் வந்து மிக ஃபேமஸுங்க, ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கே நிறைய மீனவர்கள் இங்கேயும் வாழ்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ மீனை பிடிச்சி அதோட ரெவன்யூவும் இங்கே கொஞ்சம் அவங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க. மீன்பிடி தொழில் மூலமாகவும் இங்கே நிறையா வந்து அவங்க ரெவன்யூ சம்பாதிக்கிறாங்க. 4 o'clock ஆக போகுது. அதனால் அந்தளவு கூட்டம் இல்லை. ஈவினிங் டைமில் நல்லா கூட்டம் வரும் அப்படின்னாங்க. ஸோ பீச்சே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபிஷர்மேன் போட், எல்லாமே ஃபிஷர்மேன் போட். ஸோ மீன்பிடி வலையெல்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே. ஹாய் பாய். ஸோ இங்கே நல்லா உள்ளே கூட்டு போவாங்க ஜாலியாக. இங்கே மீன் பிடிச்சிட்டு போகலாம், அவங்க கூட சேர்ந்து போகலாம். ரொம்ப தூரம்லாம் போக மாட்டாங்க. இது ஷார்ட்டாகவும் போகிற போட்டு தான் ஆக்சுவலாக. அது நம்ம ஊரை சென்னையில் கோவளம் பக்கத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கூட சும்மா கொஞ்சம் தூரம் போய் பிடிக்கிறதுக்கு. ஸோ இன்னும் பத்ரா ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கே வந்து தான் வந்து நிறைய ரொம்ப தூரம் உள்ளே போய் பிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னாங்க. காரை வந்து பீச் பக்கத்தில் நிப்பாட்டுறாங்க பாருங்களேன். ஸோ காரை நிப்பாட்டிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அப்படியே சூப்பராக பீச் பக்கத்தில் வாக் போகிறாங்க. ஸோ இங்கே மாதிரி சேர் போட்டு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நிறைய பேர் சேர் போட்டு வரிசையாக உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான பிளேஸ். நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா தாராளமாக சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் கூட இங்கே பண்ணுறாங்க, அந்த பீச்சில் பண்ணுறாங்கங்க. அந்த ஸ்கூட்டர் மாதிரி இருக்குல்ல, வாட்டர் ஸ்கூட்டர் நிற்கிறது பார்த்தீங்களா. ஸோ இப்போ யாருமே ஓட்டாமல் இருக்காங்க, யாருமே ரைட் போகலையா இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம். ஸோ அந்த பக்கம் படகுலாம் ரைடு கொடுக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பீச் ரொம்ப தூரம் நடந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட நான் ஹாஸ்டல்லேருந்து நடந்து வந்துருக்கேன். இப்போது இங்கே நிற்கிறது பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு சொன்னார் ஒருத்தர். ஸோ இந்த ஸ்கூட்டரில் போகிறதுக்கு ஆக்சுவலாக சிங்கிள் பர்சனாக 2 person போகலான்னு நினைக்கிறேன். ஸோ போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 5 riyals வாங்குவாங்களாம். 5 riyals நம்ம ஊர் ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1250 வருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஒரு எவ்வளோ நிமிஷம் அப்படியே 1/2 hour கிடையாது, ஒரு 10 to 15 minutes வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சு காட்டுவாங்களாம். நம்ம போகலாம், வரட்டும். அவர் வந்து கேட்டுட்டு அது உள்ளே போகிறாரு பாருங்கள் போட்டு எடுக்கிறதுக்காக. அவரோட போட்டால் என்னன்னு தெரியல, சும்மா போகிறாரான்னு தெரியல. வந்தாங்கன்னா நம்மளும் ஜாலியாக ஒரு ரைடு போயிட்டு வரலாம். ஸோ அப்படி பீச்சுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஸ்ட்ரீட்டே இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க, ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான், பெரிய பங்களாஸ் தான். நான் வரும்போது ஒரு சில ஏரியா காமிச்சிருப்பேன். அதே மாதிரி தான் வரிசையாக வந்து ஒரு சில ஹோட்டல்ஸ் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பங்களா தாங்க. சும்மா நார்மல் லக்ஸுரி பங்களாவாக தான் இருக்குது எல்லாமே. இங்கே நார்மல் இங்கே வந்து அரப் வீடு எல்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் இருக்குது, இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ இப்போ தான் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ தான் கொஞ்ச நாள் தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ மேக்ஸிமம் இவங்க வந்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டினாலே இவங்களுக்கு எக்கச்சக்க லேண்டு இந்த நாட்டில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ நைட் நேரம் லைட்டிங்லாம் போடுறதுக்காக அங்கே இந்த பலூன் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் நைட்டில் லைட்டிங் போடுவாங்களாம். அங்கே போட்டு 2 பேர் இப்போ தான் வந்து போயிட்டு வந்திருக்காங்க ரைடு. ஸோ நம்ம தான் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குங்க உள்ளுக்குள்ளே வாட்டர் ஸ்போர்ட்டு. லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன், லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி ஒரு 1/2 hour நினைக்கிறாங்க. 1/2 hour அந்த இந்த வாட்டர் ஸ்கூட்டரில் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போகலாம் இந்த ஸ்கூட்ரு. ஸோ இதான் ரைட் போயிட்டு வந்தாங்களா இல்லை அவங்களோட ஓன் போட்டான்னு தெரியல. ஓ, ஸோ அங்கே ஒருத்தர் போகிறாரு பாருங்க, சூப்பரில் அனுப்பாட்டுறாங்க. ரைஸ் இன்னொன்று காட்ட மாட்டேங்க பாருங்களேன், கல்லை பாருங்க, வித்தியாசமாக கலர்லாம் கல் இருக்குங்க. இங்கே பீச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா கல்லெல்லாம் இங்கே கிடக்கு. இந்த பீச்சே சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக, வித்தியாசமாக இருக்குது இந்த பீச்சு. தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், தண்ணி செம்ம கிளியராக இருக்குது. கீழே அந்த இடத்துல பாருங்கள் அப்படியே ஏதோ பவளப்பாறை மேலே நடந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அரேபியன் சி செம்ம சரியான ஒரு பீச்சு. இந்த குப்ரா பீச்சு வேறு லெவலாக இருக்குது.
கண்டிப்பாக வந்து மஸ்கட் வந்தீங்கன்னா இந்த பீச்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours நீங்கள் தாராளமாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாங்க. அந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது. அவ்வளோ அமைதியாக ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம ஊரில் பீச்சில் பார்த்துருப்போம்ல கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நல்ல பெரிய பீச் தாங்க அது. இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கார்லாம் நிற்கிது பார்த்தீங்களா, ஸோ இங்கே கூட பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து காரில் வந்து ஸோ உள்ள கீழே பாயை விரிச்சிட்டு அப்படியே சேர்லாம் கொண்டு வந்து உட்காந்துட்டு கிரில்லில் அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க அந்த பீச் காற்றுல. சூப்பராக இருக்கும்ல. இப்படி நம்ம ஊரில் ஒரு சில இடத்துல பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. வீக்கெண்டு இன்றைக்கி ஆக்சுவலாக வீக்கெண்டே கிடையாது, இன்றைக்கி தான் அவங்களுக்கு வீக் ஸ்டார்டிங்கு. சண்டே அன்றைக்கி இருக்கேன் நான் கரெக்டாக. ஸோ இன்றைக்கி தான் வீக் ஸ்டார்டிங்கு. இந்த மாதிரி சின்ன பசங்களாம் உட்காந்து வந்து நிறைய காரில் நிறைய ஃபேமிலிஸ் குரூப்பாக வராங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்துட்டு சின்னதாக டென்ட்டு போடாமல் கீழே பாயை விரிச்சிட்டு ஒரு கிரில்லில் வச்சுக்கிட்டு ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய மலையாளிஸு தமிழ் மக்களும் இங்கே வந்துட்டு தமிழ்காரங்களும் இங்கே உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரை போட்டுட்டு நல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பீச்சுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயும் பல மக்கள் உட்காந்துட்டு நல்லா டைம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல பெரிய பார்க் இது ஆக்சுவலாக. ரொம்ப லாங்கஸ்ட் அவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ சின்ன பசங்க வளர்கிறதுக்கு, ஸோ பெரியவங்க வந்து புல்லில் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது அந்த பார்க் பார்க்கும்போது. கடையே இந்த பக்கம் அந்தளவு இல்லை, என்னாலே தெரில. நிறைய ஹை அண்ட் காரில் இங்கே ஓட்டிகிட்ருக்காங்க. யார் சொல்லவே தேவையில்ல, நிறைய பேர் ஹை அண்ட் கார் வச்சுருப்பாங்க. அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ பர்ஃபெக்டாக, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், யாருக்கும் தொல்லை கொடுக்காம மக்கள் அவங்க உண்டு, அவங்க உண்டு, வேலை உண்டுன்னு இந்த மக்கள் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லனா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வில்லங்க வந்துகிட்டே இருக்கும். இந்த நம்ம ஊரில் அவ்வளோ ஜாஸ்தி, பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ டாய்லெட்டு, பெய்டு டாய்லெட் உள்ள இருக்குது. ஸோ பே பண்ணிவிட்டு போகணும் போல இருக்குள்ள. ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஸோ இவரெலாம் நம்ம ஊருக்காரர் தான், பார்த்தாலே தெரியுது. அது சவுத் இந்தியன் தான். காரை கழுவிட்டு சவுண்டு விட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி விட்டுருக்காங்க. செம்ம சவுண்டு, சைலன்ஸ் இல்லை. கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் ஓமன் கண்ட்ரியை பற்றி, இங்கே இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களை பற்றி நிறைய விஷயங்கள், இங்கே வந்து ஹிடன் ஜெம்ஸ், அந்த மாதிரி நிறைய இடங்களை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் ஷோ பண்ணுறேன். திரும்பவும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.